ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈசிஆர் கொட்டிவாக்கத்தில் இருக்க 2BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கொட்டிவாக்கத்தில் இருக்க KFCக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வரும். இந்த ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 115 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் உங்களுக்கு வேறு எந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் வேணுனாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எலிவேஷனில் உங்களுக்கு திருக்குறள்னு சொல்லிட்டு தமிழில் பெயர் வச்சுருக்காங்க. இது உண்மையாகவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக உங்களுக்கு 8 யூனிட் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 யூனிட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்டும், செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்டும், தேர்ட் ஃப்ளோரில் 1 யூனிட்டும் வந்துடும். உங்களுக்கு டோட்டலாக 8 யூனிட் வரும். நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 8 கார் பார்க்கிங் வந்துடும். இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் சின்ன சைஸ் கார்லேருந்து பெரிய சைஸ் கார் நிறுத்துகிற அளவுக்கு தான் உங்களுக்கு இடம் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நம்ம அப்பார்ட்மெண்ட் இப்போ நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் தான். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இன்னொன்று செகண்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆளுங்களும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் வாங்கிட்டு நம்ம தான் வரணுன்ற தாய்க்கும் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இதை தாண்டி கார் பார்க்கிங்கில் ஒரு காமன் பாத்ரூமும் ஒரு செக்யூரிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் எல்லாருக்குமே தனித்தனி மீட்டர் பாக்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி கார் வாஷ் பண்ணுறதுக்கு டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு வந்துடும். உங்களுக்கு போர்வெல்லு, ட்ரைனேஜ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க 2BHKவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேம் இதே பிளான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய 2BHKவுமே வந்துடும். இதோடைய ஃப்ளோர் ஏரியான்னு பார்க்கும்போது 969 ஸ்கொயர் ஃபீட்டும், UDSன்னு பார்த்தீங்கன்னா 40 to 45% வந்துடும். இதோடைய ஃபேஸிங்னு பார்க்கும்போது சவுத் ஃபேஸிங்கில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. மற்ற டோர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளஷ் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய சுவிச்சஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லெக்ராண்ட் பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹாலோட சைஸ் பார்க்கும்போது 18:10 10ன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் நல்லா பெருசாகவும் நல்லா ஸ்பேஷியஸாகவுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எதுவுமே போடாமல் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கோம். வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ண டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2ன்ற சைஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாகுவார் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 10க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு லாஃப்ட் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இடம் உங்களுக்கு விட்டுருக்காங்க. அதோடைய சைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4க்கு 4 வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 5 சைஸில் உங்களுக்கு பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பாத்ரூமில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜாக்வார் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். அந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்ட்ரோப்லாம் ரெடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் தனியாக விட்டுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வார்ட்ரோப் நீங்கள் ரெடி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெடி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இடம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 7 சைஸில் இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்க்கும்போது உண்மையாகவே நல்ல பெரிய சைஸ் கிச்சன் தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு டேபிள் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிரானைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக சைடில் எல்லாமே உங்களுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. தண்ணி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி எதுவுமே வெளியே சிந்தாது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வர ஃபிட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜாக்வார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பிராண்டோட நேம் எல்லாமே தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்காக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மாடலர் கிச்சனாக நீங்கள் மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இடமும் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதோடைய சைஸுன்னு பார்க்கும்போது 8க்கு 5 சைஸில் வந்துடும். நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெரஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. 3rd ஃப்ளோரில் ஆல்ரெடி ஒரு யூனிட் இருக்குது. உங்களுக்கு 3rd ஃப்ளோர் வரைக்குமே லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது. அதாவது டெரஸ் வரைக்குமே உங்களுக்கு லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் டைல் தான் போட்டிருக்காங்க டெரஸ் ஃபுல்லாகவே. அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய வாட்டர் டேங்க் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சென்னையில் வேறு எந்த லொக்கேஷன்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் வேணுனாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.